சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. ஏடிஎம் கார்டு வச்சிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே ஏடிஎம்மில் தற்போது புதிய மாற்றமானது கொண்டு வந்திருக்காங்க. இது சம்பந்தமான கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் இப்போது யூபிஐ சார்ந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் பரவலாக இருந்தாலும் சிறிய மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தை அதிகரிக்க அரசு புதிய திட்டங்களை வகுத்து வருகிறது. சிறிய மதிப்புள்ள நோட்டுகள் மக்களுக்கு எளிதாக கிடைக்க செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். இதற்காக சிறிய நோட்டுகளை வழங்கும் புதிய ஏடிஎம்கள் மற்றும் பெரிய நோட்டுகளை சிறிய நோட்டுகளாக மாற்றும் ஹைபிரிட் ஏடிஎம்களை அறிமுகப்படுத்த மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்தாலும் அன்றாட தேவைகளுக்கு ரொக்க பணத்தையே நம்பியிருக்கும் பல கோடி இந்தியர்கள் இந்த நடவடிக்கை பெரும் உதவியாக இருக்கும். இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள், குறிப்பாக யூபிஐ மூலம் நடக்கும் பரிவர்த்தனைகள் மக்களிடையே மிகவும் பிரபலமாகி வருகிறது. ஆனாலும் பல கோடி மக்கள் இன்னும் அன்றாட தேவைகளுக்கு ரொக்க பணத்தையே சார்ந்துள்ளனர். இவர்களுக்காக 10 ரூபாய் நோட்டு, 20 ரூபாய் நோட்டு, 50 ரூபாய் போன்ற சிறிய மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் எளிதாக கிடைக்க செய்ய அரசு புதிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இதற்காக வழக்கமாக 100 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் வழங்கும் ஏடிஎம்களுக்கு பதிலாக சிறிய நோட்டுகளை வழங்கும் புதிய ஏடிஎம்களை அறிமுகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் பெரிய நோட்டுகளை சிறிய நோட்டுகளாக மாற்றிக்கொள்ள உதவும் ஹைபிரிட் ஏடிஎம்களையும் கொண்டுவர அரசு ஆலோசித்து வருகிறது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மும்பையில் ஒரு சோதனை ஓட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. பெரும்பாலான மக்கள் தினசரி செலவுகளுக்காக ஏடிஎம் போய் பணம் எடுத்து தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வரக்கூடிய ரூபாய் நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டுன்னு இந்த 3 வகையான நோட்டுகள் தான் அதிகப்படியாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதுக்கு சில்லறை பிரச்சனை, இது போன்ற தட்டுப்பாடுகள் ஏற்படுது. மக்கள் எளிதாக சிறிய நோட்டுகளையும் புழக்கத்தில் அதிகமாக பயன்படுத்துன்னு சொல்லிட்டு 10 ரூபாய் நோட்டுகள், 20 ரூபாய் நோட்டுகள், 50 ரூபாய் நோட்டுகள்னு இதையும் இனி புதிய ஏடிஎம்கள் மூலியமாக கொண்டு வரதுக்காக மத்திய அரசு ஆலோசித்து வராங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏடிஎம்கள்லையும் பார்த்தீங்கன்னா இது கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பார்த்தீங்கன்னா நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இனி தினசரி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மக்களுக்கு எளிதாகும் வகையில் தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆலோசனை முடிவில் இருக்குது. மும்பையில் பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறையில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற யூபிஐ ஆப்புகள் என்னதான் மக்கள் பயன்படுத்தினாலும் இன்னமும் ஏடிஎம்களுக்கு போயிட்டு ரொக்க தொகையாக பெற்று செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அவர்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசானது இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவர்களுக்கு 500 ரூபாய் நோட்டுகள் எடுத்தால் அதை செலவு பண்ணுறதுக்கான பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் 10 ரூபாய் நோட்டுகளுடைய புழக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது கடைகளுக்கு போயிட்டு தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஏடிஎம்லேயும் அதை கொடுத்தாங்க அப்படின்னா எங்கனாலும் அவங்கள ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு ஸோ ஹைப்ரிட் மிஷின் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து சிறிய வகையான நோட்டுகள் 10 ரூபாய் நோட்டு சைஸ் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்பில் 50 ரூபாய் நோட்டு சைஸ் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த திட்டம் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் மக்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பயன்படுத்துறதுக்காக ஈஸியாக இருக்கும். ஏடிஎம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.